மந்தாவ் பகுதி 2 மாய விளக்கு தேடல் முன்னைய பகுதியில் பார்த்த மாதிரி குழந்தைகள் அனைவரும் தாத்தாவின் அறிவுரையை கேட்ட பின் மாய விளக்கை தேடிச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். காலைச் சூரியன் அடுத்த நாள் காலையில் கிராமமே விழித்தது. சூரியன் பொற்கதிர்களை பரப்பியபோது பறவைகள் கீச்சு கீச்சென பாடின. குழந்தைகள் எல்லோரும் உற்சாகமாக ஒன்று கூடியார்கள். அனு கையில் ஒரு சிறிய துணிப்பை எடுத்திருந்தாள். அதில் சில பழங்களும் தண்ணீர் கூடுவையும் இருந்தது. அரவிந்த் ஒரு மரக்கம்பியை கையில் வைத்திருந்தான். தேவையென்றால் இதை பயன்படுத்தலாம் என்று அவன் நினைத்தான். மீனா தன் சிறிய டயரியில் வரைந்த வரைபடத்தை கொண்டு வந்தாள். அவள் சொன்னாள், நான் கனவிலே பார்த்த காடு இந்த பக்கம் இருக்கும் போல. அங்கேதான் மாயவிளக்கு இருக்கலாம். காடு நோக்கி பயணம். அனைவரும் கைகளை இணைத்து நடை போட்டனர். கிராமத்தை விட்டு வெளியேறியவுடன் பெரிய மரங்கள், நீளமான புல்கள், ஓடைகள் ஆகியவை வந்தன. அதுவரை குழந்தைகள் எப்போதும் அந்த காடுக்குள் போகவில்லை. அரே, இந்த காடு ரொம்ப பெரியதாயிருக்கே. நாம எங்கே போய் மாயவிளக்கை தேடப் போறோம் என்று கவி என்ற சிறுவன் பயந்து கேட்டான். அனு தைரியமாகச் சொன்னாள். தாத்தா சொன்னார், நமக்கு தைரியம் இருந்தால் பாதை தானாகத் தெரிய வரும். நாம கைவிடக்கூடாது. ஆந்தையின் அறிவுரை. அவர்கள் ஆழமாக காடு சென்றபோது ஒரு பழைய ஆலமரத்தின் கிளையில் பெரிய ஆந்தை ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த ஆந்தை திடீரென்று பேச ஆரம்பித்தது. ஹூ ஹூ ஹூ. சிறியவங்களே, என்ன தேடிக் கொண்டு வர்றீங்க? குழந்தைகள் அச்சமடைந்தார்கள். ஆந்தை பேசுறதா என்று மீனா மெதுவாக கேட்டாள். ஆனால் அனு முன்னே வந்து சொன்னாள், நாங்கள் மாய விளக்கை தேடுகிறோம். அது எரிய வேண்டும். அப்போதான் நம்ம கிராமம் தீபாவளி கொண்டாட முடியும்.